மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பில் ஆண்டவரை, இந்த மனமகிழ்ச்சியானது பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக உம்மை மகிழ்ந்து துதிக்கும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் செய்திருக்கின்ற நம்முடைய மகத்துவமான கிரியைகளுக்காகவும் உம்முடைய அற்புதங்களுக்காகவும் நன்றியோடு மிஷ்டிருக்கின்றோம். இந்த அருமையான ஆராதனையிலும் ஆண்டவர் எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற மேலான எண்ணம் உள்ளவர்களாக பரிசுத்த உள்ளத்தோடு உண்மையான இருதயத்தோடு உமக்கு பயப்படுகின்ற மேலான பயபக்தியோடும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிழ்ந்து துதிக்கும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், கேட்கின்ற திருவார்த்தைகள் ஆண்டவர் அனைத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நிறைவான வழிகாட்டுதல் எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் கிடைப்பதற்கு இந்த ஆராதனை எங்களுக்கு உந்துதலாக அமையவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தருடைய மகத்துவங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாக நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 18வது பாடலை நாம் பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே என்கிற பாடல். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாக அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவராயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலை இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம்
பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டியதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் இணைந்திருக்கின்ற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனிலே யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கையை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுடன் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ளக்கடவோம். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். தேவனே, எங்கள் இரட்சிக்காய் விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவையும். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சோதித்து
அமர்ந்தவனமாக இந்த நாளுக்கான முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன்மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீரென்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். சேனா
இந்த நாளுக்கான இரண்டாம் வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பதே. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென்.
கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்யார் ஒருவரும் இல்லை. பராபரன் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிறு சீடத்துவத்திற்கான கிரயம். சிறந்த குருவாம் ஆண்டவரே, எங்களுடைய அனுதின வாழ்விலை உண்மை சீஷனாய் வாழ இயேசுவின் முன்மாதிரியை கற்றுக் கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி எங்களை உருவாக்கியவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவை எடுத்து உம்முடைய காலடி சுவடுகளை பின்பற்றிட எங்களுக்கு தட்டி எழுப்புபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாடுகள் மற்றும் உபத்திரவங்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஊழியர்களாக உம்முடைய பாடுகளின் பாத்திரத்தை உம்மோடு தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு பெருமை மற்றும் பயத்திலிருந்து நாங்கள் விடுபட உதவியர்களும் உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவருமாகிய கடவுளை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றிரலும். ஆமேன். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளை, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளை, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசுதலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நாம் நினைத்துள்ளாக பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரராயிருக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் சிறுக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை முதலியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே சாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் அருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை
நாம் உணர்ந்துள்ளாக கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்று பண்டிகை ஆராதனை நிறைவானது. ஆயர் ஒவ்வொருவருக்கும் கை குலுக்கி வெளியே அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வாலிபர் வந்தார். அவரை கை கொடுத்து தன்னுடைய பக்கமாக இழுத்து கொண்டார். நீங்கள் ஆண்டவருடைய சீடராக வாழ வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கூறினாராம். அப்பொழுது அவர் கூறினார், நான் ஆண்டவருடைய சீடர்தான் என்று சொல்லி கூறினார். ஆயர் கேட்டார், உங்களை நான் பண்டிகை ஆராதனைகளில் மட்டும்தான் பார்க்கிறேன். கிறிஸ்மஸ் ஆராதனையிலே, ஈஸ்டர் ஆராதனையிலே, இப்படியாக பண்டிகை ஆராதனைகளிலே மட்டும் பார்க்கிறேன். எப்படி நீங்கள் சீடர் என்று சொல்லி அவர் கேட்டாராம். அப்பொழுது அந்த நபர் கூறினார், ஐ ஆம் அ சீக்ரெட் டிசைபிள் என்று சொல்லி கூறினாராம். நான் ஒரு சீக்ரெட் டிசைபிள், வெளியே தெரியாமல் நான் சீக்ரெட்டாக ஆண்டவருடைய சீடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கூறினாராம். அப்படி ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு கருத்து நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்படவே இல்லை. சீடன் என்பவன் மறைமுகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே 12 பேரை தேர்வு செய்து அவர்களை சீடர்களாக உருவாக்கினார். அவர்கள் பணி செய்து கொண்டிருந்த இடத்திலேயே சென்று அவர்களை தன் பின்னால் வரும்படியாக அழைத்து அவர்களை தன்னுடைய ஊழியத்திலே தன்னோடு இருக்கும்படியாக செய்து அவர்களுக்கு அநேக போதனைகளை கொடுத்து அவர்களை பயிற்றுவித்து அவர்களை சீடராக உருவாக்கினார். சீடன் என்ற கிரேக்க பதத்தினுடைய பொருள் மாணவன், கற்றுக்கொள்பவன் அல்லது பின்பற்றுபவன் என்பது ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே
ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்து பெரும் திரள் அவருக்கு பின்னாக சென்றதாம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெரும் கூட்டம் தனக்கு பின்னாக வருவதை விரும்பவில்லை. இது இக்காலத்து அரசியல் தலைவர்களுக்கு வித்தியாசமானதாக ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களிலே அரசியல் கூட்டங்களுக்கு கூட்டம் கூட்டுவதற்கு பேருந்து ஒழுங்கு பண்ணி, பிரியாணி பார்சல் அரேஞ்ச் பண்ணி, வருகிறவர்களுக்கு காசு கொடுத்து இவ்விதமாக கூட்டத்தை காண்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பின்பாக வந்த கூட்டத்தை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அந்த கூட்டத்தை அவர் குறைக்க விரும்பினார். தன்னை உண்மையாய் ஜென்யூனாக தன்னை பின்பற்றுபவர்கள் வேண்டும், அவர்கள் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவர் நினைத்தார். He is not interested in quantity but quality. அவர் எண்ணிக்கையை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை, தரத்தை குறித்து, சீடர்களுடைய தரத்தை குறித்து அவர் கவலை உள்ளவராக இருந்தார். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விதமாக தன் பின்னால் வந்த திரள் கூட்டத்தை பார்த்து கூறினார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னுடைய போதகத்தை கேட்டு அல்ல, நான் செய்த அற்புதங்களை பார்த்து அல்ல, என் பின்னால் வந்தால் அப்பம் கிடைக்கும், போஜனம் கிடைக்கும் என்பதினாலேயே என் பின்னால் வருகிறீர்கள் என்று சொல்லி கூறினார். அடுத்த வசனத்திலே அவர் கூறுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் என்று சொல்லி கூறுகிறார். அழிந்து போகிற உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல, நித்தியத்திற்கடுத்த காரியங்களுக்காக நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அவர் கூறினார். இன்றும் நாம் கூறுவோம் அல்லவா, சோறு கிடைக்கும் இடம் சொர்க்கம் என்று சொல்லி அங்கேயே பலர் இருந்து விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக தன்னை பின்பற்றுபவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. கிறிஸ்தவன் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பயன்படுத்தப்படவில்லை. வேதாகமத்திலே முதல் இந்த வார்த்தை எங்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அந்தியோகியாவிலே பயன்படுத்தப்பட்டது. அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. சீடர்களை பவுல் வேறு வார்த்தைகளின் மூலமாகவும் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? செயின்ட், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அப்போஸ்தலர் 26-28 சீடர்களை அவர் சகோதரர், பிரதர்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார். புகழ் சேர்க்கும் பெயராக கிறிஸ்தவன் என்ற பெயர் பயன்படுத்தப்படவில்லை. இது ஒரு பட்ட பெயராகவே பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்களை ஏளனமாக காண்பிப்பதற்காகவே இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டது. ஆகவேதான் பேதுரு கூறுகிறார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி, கிறிஸ்தவன் என்ற பெயரினாலே அவன் பாடுபட நேர்ந்தால் அதனால் அவன் வெட்கப்படாமல் இருக்க கடவன் என்று சொல்லி பேதுரு கூறுகிறார். சீடன் இயேசுவின் போதனைகளை அறிந்தவன், சீடன் இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானித்தவன். என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்பவன் தான் இயேசுவின் சீடன் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்தார். He called. இயேசு அவர்கள் பணி செய்த இடத்திலேயே சென்று அழைத்தார், அவர்களை பயிற்றுவித்தார், அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை பயிற்றுவித்தார். இறுதியாக என்ன செய்தார்? He commissioned, அவர்களை அனுப்பினார். சீடர்களை உருவாக்கும்படியான கட்டளையை கொடுத்து அவர்களை அனுப்பினார். ஒரு தலைவனுக்கு தொண்டனாக வாழ்வது எளிது, ஒரு கடவுளுக்கு பக்த கோடியாக வாழ்வது எளிது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக வாழ்வது கடினமான ஒரு காரியம்.
பணம் கொடுத்து இதை நிறைவேற்ற முடியாது. சீடனுக்குரிய தரமான வாழ்வு வாழ வேண்டும், பிறர் போற்றப்படக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும், பிறரால் குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியாத வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் சீடன் செலுத்த வேண்டிய விலைக்கிரயம், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீடத்துவத்தின் கிரயம், சீடத்துவத்தின் விலைக்கிரயம் என்ற தலைப்பிலே 3 குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சீடன் மாசற்ற வாழ்வு வாழ்பவன். சீடன் என்பவன் blameless லைஃப், மாசற்ற வாழ்வு வாழ்பவன். தானியேலை இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 23 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தானியேல் எப்படி மாசற்றவனாக வாழ்ந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தரியு ராஜா வாழ்ந்த நாட்களிலே, அரசாட்சி செய்த நாட்களிலே, தானியேல் அந்த தேசத்தினுடைய 3 பிரதானிகளிலே பிரதானியாக இருந்தான். 3 பிரதானிகளுக்கு தலைவனாக அவன் இருந்தான். இவனுடைய இந்த பொறுப்பை பார்த்த மக்கள், இவனுடைய வாழ்க்கையை பார்த்த மக்கள் அதை சகித்து கொள்ளாமல் இவனை எப்படியாவது வெளியே அனுப்பிவிட வேண்டும், இந்த பொறுப்பிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து ராஜாவினிடத்திலே சென்று தங்களுடைய யோசனையை கூறினார்கள். அவனிடத்திலே எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுக்கு. தேவனுக்கு அடுத்த காரியத்திலாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் வகை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கண்டுபிடித்தார்கள், அவன் 3 வேளை பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். இந்த விஷயத்திலே அவனை குற்றப்படுத்தி விடலாம் என்று நினைத்து ராஜாவினிடத்திலே சென்று சொன்னார்கள். 30 நாட்கள் நம்முடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிற யாரும் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாது, ராஜாவாகிய உம்மை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கூறினார்கள். இது சட்டமாக மாற்றப்பட்டது, இது எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டது. தானியேலும் இந்த சட்டத்தை அறிந்தான். ஆனால் அவன் தன்னுடைய வழக்கத்தின்படியாக ஜெபித்தானாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இந்த விதமாக கூறுகிறது, தானியேலோ வென்றால் அதை அறிந்த போதும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தன் தேவனுக்கு முன்பாக தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். தானியேலோ வென்றால் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த பொழுதும் தன்னுடைய வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபித்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பகைவர்கள் ராஜாவுக்கு இதை அறிவித்தார்கள். தானியேல் நம்முடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை. யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமை அவன் நம்முடைய இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை, அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறினார்கள். தானியேலுக்கு மனம் வரவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டான். சிங்கக்கபியிலே தானியேல் போடப்பட்டான். அன்று ராஜாவுக்கு உணவு உண்ண முடியவில்லை. அவருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு தூக்கம் வரவில்லை. என்ன செய்தாராம்? அதிகாலையிலே எழுந்து வசனம் 20 கூறுகிறது, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று சொல்லி தானியேலை நோக்கி தரியு ராஜா கேட்டார். பதில் வந்தது. 22ஆம் வசனம் இந்த விதமாக கூறுகிறது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவனாய் இருந்தபடியினாலே. நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவன். ஆகவே தேவன் என்னை காத்து கொண்டார் என்று சொல்லி தானியேல் கூறினாராம். தானியேலின் ஒழுக்கமான வாழ்க்கை, டிசிப்ளின் லைஃப்,
அவனுடைய ஜெப வாழ்க்கை, சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்தாலும் அவன் தன்னுடைய டிசிப்ளினை, தன்னுடைய ஒழுக்கத்தை அவன் விடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஒழுக்கம் பழக்கமாக மாற வேண்டும். கிறிஸ்டியன் டிசிப்ளின் should become a habit என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடிலே நம்முடைய எல்லா டிசிப்ளினும் மாறிவிட்டது. எழுந்திருப்பது நினைத்த நேரத்திற்கு, சாப்பிடுவது நினைத்த நேரத்திற்கு, வேதத்தை வாசிக்கிறோமோ, குடும்ப ஜெபம் செய்கிறோமோ, எல்லா ஒழுக்கங்களும் மாறிவிட்டது. ஒலிம்பிக் பந்தயம் என்று சொன்னால் எல்லாரும் அதிலே மெடல் வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி துடிப்பாக இருக்கிறார்கள், ஆசையாக இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு அந்த பதக்கம் கொடுக்கப்படும்? யார் அனுதினமும் நன்றாக அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு. யார் பயிற்சியாளர் கூறுகிறபடி உணவு பழக்கத்தை மேற்கொள்கிறார்களோ, யார் பயிற்சியாளர் கூறுகிறபடி எல்லா விதமான விளையாட்டுகளிலும் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே சிறப்பாக விளையாடி பதக்கத்தை பெற முடியும். பலர் தங்களுடைய வீடுகளிலே எக்ஸசைஸ் செய்வதற்காக, பயிற்சி செய்வதற்காக பல கருவிகளை வாங்கி வைத்திருப்பார்கள். ட்ரெட்மில், எக்ஸசைஸ் சைக்கிள், வெயிட் லிஃப்டர் போன்ற பல பொருட்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அதை சரியாக அவர்கள் திட்டமிட்டு பயன்படுத்துவது கிடையாது. நாமும் கூட பார்த்திருப்போம். அதே போலவே விலையேறப்பெற்ற வேத புத்தகம், நம்முடைய ஆவிக்குரிய அனைத்து தேவைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேத புத்தகம் நம்முடைய தாய்மொழியிலே, நம்முடைய கரத்திலே இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. அதை பயன்படுத்துவதற்குரிய திட்டம் நமக்கு கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சி அடைய வேண்டுமானால் நாம் அதற்குரிய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். முதிர்ச்சிக்கு தேவையானது பயிற்சி. தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும், தினமும் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அதை நமக்கு சொந்தமாக்கி அதை பயிற்சி செய்து அதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் முதிர்ச்சிக்கு நேராக செல்ல முடியும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தானியேல் இதை கடைப்பிடித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மாசற்ற வாழ்வு வாழ்வதற்கு தானியேலுடைய இந்த ஒழுக்கம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. ஒழுக்கம் பழக்கமாக மாற வேண்டும். அது தொடர்ந்து பற்றிக்கொண்டே செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. இட் வில் பிகம் அ இன்ஃபெக்ஷியஸ் ஒன். அது மற்றவர்களையும் பற்றி கொள்ளும். என்னுடைய தகப்பனார் 95 வயது. அவர்கள் காலையிலே எழுந்து இன்றும் குவைட் டைம் எடுக்கிறார்கள். அதை பார்க்கிற நான், அதை பார்க்கிற பேரப்பிள்ளைகள், நாமும் இப்படியாக அனுதின அமைதி வேளையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறோம். நம்முடைய பழக்கம் பிறரையும் பற்றி கொள்ளும் வண்ணமாக இருக்க வேண்டும். தானியேல் அப்படி வாழ்ந்தபடியினால்தான் அவன் மாசற்றவனாக வாழ்ந்தான். மாசற்றவனாக இந்த உலகத்திலே வாழ்வது சாத்தியமா? சாத்தியம். பாவம் இல்லாதவனாக ஒருவேளை வாழ முடியாது. ஃபால்ட்லெஸ், சின்லெஸ் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நாம் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படும் பொழுது மாத்திரமே நாம் பாவம் செய்யாதவர்களாக வாழுவோம். இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் we can be blameless. நாம் குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பவுல் கூறுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படியானால் நாம் குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். பிளேம்லெஸ் இந்த உலகத்திலே வாழ முடியும். சங்கீதம் 19:13 கூறுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். வில்ஃபுல் சின். ஒரு சீடன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இந்த துணிகரமான பாவத்திலே ஈடுபட முடியாது. வில்ஃபுல் சின் ஈடுபட முடியாது. துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காரும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். சீடத்துவத்தின் மதிப்பு மாசற்ற வாழ்வு,
இந்த மாசற்ற வாழ்வு வாழ்வதற்கு ஒழுக்கம் பழக்கமாக மாற வேண்டும். தானியேலிடத்திலே காணப்பட்டதே 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். அது நம்மிடத்திலே உண்டா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒவ்வொரு புதிய ஆண்டிற்குள்ளாக நுழையும் பொழுதும் பல தீர்மானங்களை எடுக்கிறோம். இந்த ஆண்டிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவனாக வாழ வேண்டும், நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும், நாம் இவ்வளவு நேரம் வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோமே, அந்த தீர்மானம் என்ன ஆனது? சிந்தித்து பார்ப்போம், அதை தூசி தட்டி பார்ப்போம். நான் இந்த 21ஆம் ஆண்டு எடுத்த தீர்மானம் என்ன ஆனது? தானியேலை போல உண்மை உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாமும் நம்மை பயிற்றுவித்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. சீடத்துவத்தின் மதிப்பு, காஸ்ட் ஆஃப் டிசைபிள். 2வது குறிப்பிற்கு நான் செல்கிறேன். மனம் தளராத வாழ்வு. மனம் தளராத வாழ்வு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பவுல் ஒரு சிறந்த இயேசுவின் சீடனாக வாழ்ந்தான் என்பதை நாம் கண்டு கொள்கிறோம். அவர் பட்ட பாடுகளை குறித்து ஒரு பெரிய பட்டியலே அந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், 5ஆம் வசனத்திலே அடிகள், கலகம், கண்விழிப்பு, உபவாசம், பல பாதகமான அனுபவங்களின் வழியாக பவுல் கடந்து செல்கிறார். ஆனால் அவர் மனம் தளராதவராக இருக்கிறார். சீடத்துவத்தினுடைய மதிப்பு மனம் தளராத ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதவனாக வாழ வேண்டும். இன்னும் பவுல் ஊழியத்தின் பாதையில்தான் கடந்து செல்கிறார். பிற மதத்தினருக்கு, பிற ஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற துடிப்போடு கூட செல்கிறார். ஆனால் இந்த பயணத்திலே அவர் பட்ட பாடுகளை குறித்து ஒரு பெரிய பட்டியலை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு பட்டியல். 1 குறைய 40 அடிகளாலே 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 முறை மிலாறுகளினாலே அடிக்கப்பட்டேன், கல்லெறியுண்டேன், கப்பல் சேதத்திலே அகப்பட்டேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுக்கிறார். ஆனாலும் மனம் தளராது அவர் தன்னுடைய பணியை செய்து வந்தார். சீடன் என்பவன் மனம் தளராத வாழ்வு வாழ்பவன் என்று சொல்லி நாம் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த கோவிட்-19 நாட்களிலே நாம் பெருமளவிற்கு மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு ஃபோன் கால் வந்தால் யாரும் நோய்வாய்ப்பட்டு விட்டார்களோ, நோய்வாய்ப்பட்டவர்கள் இறந்து விட்டார்களோ என்ற பயம், தேவையான பணம் அநேகருடைய கரங்களிலே இல்லை, சரியான உணவு கிடைக்கவில்லை, தொலைக்காட்சியை பார்ப்போமானால் எப்பொழுதும் இந்த கோவிட் மூலமாக ஏற்பட்ட கொடுமைகள், மக்கள் மரிக்கிற காட்சிகள், மக்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிற காட்சிகள், இளம் வயது திருமணங்கள் என்று சொல்லி பல காட்சிகள் நம்மை மனம் தளர செய்து விடுகிறதாக அமைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக பவுலை போல வாழும் பொழுது நாம் சீடர்களாக வாழ முடியும். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இந்த விதமாக கூறுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன்னுடைய பாரத்தை வைத்துவிடு. இந்த கோவிட் நாட்களிலே நம்முடைய மன பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். பவுல் நோய்வாய்ப்பட்டவர். அவர் கூறுகிறார், என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் நான் ஜெபம் பண்ணினேன். ஆனால் கடவுள் கொடுத்த பதில் என்ன? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் கூறிவிட்டார். மனம் தளராத வாழ்வு, சீடத்துவத்தினுடைய
தரம், சீதத்துவத்தினுடைய மதிப்பு என்ன என்று சொன்னால், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சூழ்நிலை பாதகமானதாக இருந்தாலும் மனம் தளராத வாழ்வு வாழ வேண்டும். சரீரத்தில் மாத்திரம் சோர்வுகள் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முழு நேர ஊழியக்காரர்கள் ஊழியத்தின் பாதையிலே சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உண்மை சீடன் மனம் தளராது வாழ வேண்டும். சீடன் என்பவன் மாசற்ற வாழ்வு வாழ்பவன், தானியேலை போல. சீடன் என்பவன் மனம் தளராத வாழ்வு வாழ்பவன், பவுலை போல. இறுதியாக சீடத்துவத்தினுடைய மேன்மை மனம் உகந்து தொண்டு செய்வது. மனம் உவந்து தொண்டு செய்வது. மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய போதனைகளை கேட்ட 12 சீஷர்கள், அவர்களுக்குள்ளாக 2 சீஷர்கள் யாக்கோபும் யோவானும், நான் உம்முடைய வலது பார்சத்தில் ஒருவனும் இடது பார்சத்தில் ஒருவனுமாக உம்முடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறார்கள் இயேசுவினிடத்திலே. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் நிராகரித்து விட்டு 45ஆம் வசனத்திலே இந்த விதமாக கூறுகிறார், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, தன்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும், தான் ஒரு பெரிய தலைவன் என்று சொல்லி காண்பிப்பதற்காக அல்ல, அவர் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் ஊழியம் கொள்ள நினைக்கக்கூடாது, ஊழியம் செய்ய நாம் முன்வர வேண்டும். யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இந்த விதமாக கூறுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். சீடனின் இந்த குணாதிசயம் மிகவும் சிறப்பான ஒன்று ஆகும். we can give without loving. ஒரு பிச்சைக்காரர் ஏதோ கேட்கிறார், நாம் அவருக்கு கொடுப்பதற்கு அவரை நேசிக்க வேண்டிய அவசியமில்லை. we can give without loving, but we cannot love without giving. நாம் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று சொல்லி அன்னை தெரசா கூறுகிறார். நமக்கு மாடல், நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கூறுகிறார் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நாம் கண்ட சகோதரர்களிடத்திலே, மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூறாவிட்டால், அவர்களுக்கு தொண்டு செய்யாவிட்டால் நாம் எப்படி தேவனிடத்திலே அன்பு கூறுவோம், எப்படி தேவனுக்கு தொண்டு செய்வோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்படியாக ஆண்டவர் கூறுகிறார். இந்த முதல் லாக்டவுன் 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொழுது எல்வி நிலையத்தில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோர் பலர் வேலை இல்லாத சூழ்நிலை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட நல்ல உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலை, தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலை, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பிய பொழுது நம்முடைய குருவானவரை அணுகினோம். வாட்ஸ்அப் மூலமாக இந்த தேவை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எல்வின் நிலையத்தில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோருக்கு உதவி தேவை, நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் மனமு வந்து கொடுத்தீர்கள். சுமார் 60,000 ரூபாய் நம்முடைய திருச்சபை மக்கள் கொடுத்தார்கள். இந்த 2ஆம் லாக்டவுன் பீரியடிலும் அதே காரியம் நேர்ந்தது. மக்கள் பசியினாலே வாடினார்கள். நம்முடைய அருமையான பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாடியது. ஆகவே நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது இந்த ஆண்டு சுமார் 90,000 ரூபாய் நம்முடைய திருச்சபை மக்கள் கொடுத்தார்கள். சீடன் என்பவன் மனம் உவந்து தொண்டு செய்பவன். நம்முடைய ராக்லாண்ட் திருச்சபை மக்கள் எந்த விதத்திலும் இதற்கு குறைவுள்ளவர்கள் அல்ல.
இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் தங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்தீர்கள் என்று சொல்லி நான் அறிவேன். ஆண்டவருடைய சீடர்கள் தொண்டு செய்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். சீசத்துவத்தினுடைய மேன்மையானது மனம் உவந்து தொண்டு செய்வது ஆகும். சீடத்துவத்தின் மேன்மைகளை எண்ணி பார்த்த நாம் இந்த விலைக்கிரயத்தை செலுத்துவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே அவர் புத்தகம் எழுதவில்லை, அவர் நிறுவனங்களை நிறுவவில்லை, அவர் ஞாபக சின்னங்களை கட்டி எழுப்பவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு காரியம், 12 சீடர்களை உருவாக்கினார், அவர்களை பயிற்றுவித்தார், அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவர்களை அனுப்பினார். இன்றும் திருச்சபை உயிருள்ளதாக இருப்பதற்கு காரணம் அந்த 12 பேரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்ததுதான். அந்த 12 பேரிலே ஒருவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார், சென்னை பட்டணத்திற்கு வந்தார், நற்செய்தியை அறிவித்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூறி அறிவித்தார். அநேகர் அவருக்கு எதிராக மாறினார்கள். சென்னை பட்டணத்தின் வீதியிலே அவர் அம்பு எய்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்கிறோம்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த விதமான விலைக்கிரயமும் நாம் செலுத்த வேண்டியதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இலவசமாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடனாக வாழ்வதற்கு நாம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். விலைக்கிரயம் செலுத்துவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? டிசைபிள்ஷிப் இஸ் காஸ்ட்லி. No pain, no gain. No cross, no crown. சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை, சிலுவை இல்லாமல் மகுடம் சூட முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேலை போல மாசற்ற வாழ்வு வாழ நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தானியேலை போல டிசிப்ளின் லைஃப் வாழ்வதற்கு நம்மை பயிற்றுவித்துக் கொள்வோம். இந்த டிசிப்ளின் நம்மை முதிர்ச்சிக்கு நேராக வழி நடத்தும். இதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். பவுல் போல மனம் தளராத வாழ்வு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இப்படிப்பட்ட கோவிட் நாட்களிலே நாம் மனம் தளராதவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் நாம் மனம் தளராதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மனம் உவந்து தொண்டு செய்பவர்களாக நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட இயேசுவின் உண்மை சீடனாய் வாழ ஆண்டவர் தாமே உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய திருப்பணிக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே 131வது பாடல், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்கிற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம்.
உனதிதய காயமும் சாவி கிறிஸ்துனுடையதல்லவோ நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவதாசை வருகுதோ சாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. அழியும் நிமிஷதாசை காட்டியில் அங்கினி கடல் தள்ளுவானே நீயுனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் பாவக்கே பிழைப்பாயே. உலகை விட்டு பிரியினும் பாவக்கே மறிப்பாயே. உழைத்து மறித்தும் உயிர்த்தமாதரின் உயிர் பதவியில் என்றும் நிறைப்பார் நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பில் ஆண்டவரே, என் அருமையான மகிழ்ச்சியான தருணத்திலும் தேவரை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒரே விசுவாசம் உள்ளவர்களாக எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் குடும்பமாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை நீர்களுக்கு தந்திருக்கிற தேவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சீடத்துவ ஞாயிறிலே தேவர் உம்முடைய திருப்பணிக்கென்று நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய சிஷ்யர்களை ஆண்டவரை உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அந்த மேலான அழைப்பை நீர் உம்முடைய அடியவர்களுக்கு தந்தது போல இந்த நாளிலும் நாங்களும் உம்மை பின்பற்றுவர்களாக உமக்கென்று நல்லதொரு சீஷர்களாக இந்த உலகத்தில் வாழும்படியாக நீர் எங்களை அழைக்கின்றேன். அந்த சீஷத்துவ பணிகளை நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். மனம் தளராமல் நாங்கள் செயல்பட வேண்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாக எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மை விட்டு விலகாதவர்களாக நாங்கள் உமக்கென்று நாங்கள் நிலைத்து நிற்கின்றவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்கிற உம்முடைய மேலான ஆழமான வாழ்வின் அனுபவங்களை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கென்று நல்ல ஒரு சீஷர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் எங்களுடைய வாழ்வு மூலமாக, எங்களுடைய செயல்களின் மூலமாக, எங்களுடைய சிந்தனைகள் மூலமாக உம்மை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு கருவிகளாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை இந்த நாளிலே நீர் எங்களுக்குள்ளாய் கொடுத்திருக்கிற தயவிற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனையிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசின அனுபவங்களுக்காக உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தொப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராக நீங்கள் சந்தித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்புகள் உண்டு, அவருடைய தேவைகள் உண்டு. தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறவன், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். இப்பொழுதும் இந்த ஜெபத்திலே இந்த ஆராதனையிலே இணைந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற குடும்ப வாழ்வின் உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்ப வாழ்வின் உறவுகளிலே தேவனுடைய தெய்வீக அன்பு நிறைவாய் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, புரிந்து கொள்வதிலும் விட்டு கொடுப்பதிலும் அருமையான குடும்பத்தின் உறவுகள் ஆண்டவரே, குடும்பத்தினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தர் தங்களை இணைத்ததனுடைய நோக்கத்தை இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றும்படியான கிருபை அளித்தார். உம்முடைய பிள்ளைகளுடைய பணிகளை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கின்ற தொழில்களை நீர் ஆசீர்வதியும். எந்த நிலைமையிலே எப்பேற்பட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தாலும், அரசாங்க பணியோ தனியார் நிறுவன பணியோ இல்லைன்னு சொன்னால் சொந்தமாக தங்களுடைய தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளை கர்த்தர் வாய்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, 5 அப்பத்தையும் 2 மீனும் ஆசீர்வதித்து மீதம் எடுக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய அனுதின வாழ்க்கையில அவர் உழைப்பிற்கான பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பணி வாய்ப்புகள் இழந்து பொருளாதாரத்திலே மிகவும் கடினத்தோடு கூட
தங்களுடைய வியாபாரங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக இன்று சமூகத்தில் வருகிறோம். ஆம் ஆண்டவரே, தேவரீர் இந்த பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளிலே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பணி வாய்ப்புகளை இழந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பணி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதாரத்தில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாமே அவருடைய தொழிலை ஒரு விருத்தியை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்து ஆண்டவரே 100 மடங்கு பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகளும் இந்த அருமையான பட்டணத்திலே அவர்கள் செய்கின்ற எல்லா விதமான பணிகளிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதிசீக்கிரத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மீண்டு வரத்தக்கதான ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை ஆண்டவர்களுடைய வாழ்வில் நிறைவேற்றப் போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலும் சுகவீனத்தோடு இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக மனு சமூகத்தில் வருகிறோம். மருத்துவமனைகளிலே, தங்களுடைய இல்லங்களிலே, வெளியில் சொல்ல முடியாத விளைவினங்களோடு கூட சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுக்காக மனு சமூகத்தில் வருகிறோம். என் தேவனுடைய தழும்புள்ள கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடுமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை நீ தொட்டு ஆஸ்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான முடக்கங்களையும் எல்லா விதமான பலவீனங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தின் மருத்துவர்கள் கைவிட்டாலும் கூட தேவனுடைய வல்லமையின் வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் விடுதலை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா போன்ற இந்த பெருந்தொற்றினுடைய தாக்கங்கள் முற்றிலுமாய் ஒளிந்து போகவும் ஆண்டவர் எதிர்கால வாழ்விலை இப்படிப்பட்ட தொற்றுகள் மேலும் அதிகரிக்காதபடி கர்த்தர் நீரங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்களும் ஞானமுள்ளவர்களாய் எவ்விதமாய் இந்த உலக வாழ்க்கையை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விடுவித்து நாங்கள் காத்துக்கொள்ள முடியுமோ ஆண்டவர் அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு விளந்தாரும். இந்த அருமையான நேரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஆம் ஆண்டவரே, திருமண வாழ்வில் இருக்கின்ற தடைகளை கர்த்தர் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்திர பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்று விழலின் ஆண்டவர் கற்பத்தின் கணித ஆசிரியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் தேவரீர் அவருடைய ஜெபத்திற்கு நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவர் தேவர் அவருடைய சந்ததியை ஆசிரித்தது போல இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் சந்ததியை கொடுத்து ஆசிரியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசிரித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசிரித்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசிரியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, திருமண வாழ்வில் இருக்கிற தடைகளை மாற்றும் நீர் இந்த உலக வாழ்க்கையை ஆசிரியத்திருக்கிற இல்லற வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் தந்து ஆண்டவர் உம்முடைய திருச்சித்தத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்து நீர் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இல்லற வாழ்க்கையின் உறவுகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பள்ளியிலே கல்லூரியிலே சென்று படிக்கின்ற பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவரீர் கல்வி சாலைகள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். இயல்பான ஒரு சூழ்நிலைகளிலே தங்களுடைய கல்வி சாலைக்கு சென்று தங்களுடைய பாடங்களை படிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த 2 ஆண்டுகள் எங்களுடைய அருமையான பிள்ளைகள் தங்களுடைய இந்த உலகத்தின் கல்வி வாய்ப்பை ஆண்டவர் இழந்து தவிக்கிறது நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அருமையான எங்களுடைய பிள்ளைகளை நீர் மீட்டெடுக்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த மன உளைச்சல்கள் மாறுபட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வில் மீண்டும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் மறுமலர்ச்சியும் உருவாகும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையை எந்த ஒரு சூழலிலும் தவறான பாதைக்கு சென்று விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினால் கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே, வாலிப பிராயத்திலே உன் சிஷ்யரை நினை என்ற உம்முடைய வேத வார்த்தை அடிப்படையிலே உம்முடைய சமூகத்தை நித்தமும் பற்றி பிடித்துக் கொள்கின்ற வாலிபர்களாக அருமையான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவிக்க நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த அருமையான வேளையிலும் தங்களுடைய வாழ்வின் அநேக தேவைகளுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் தாமே கிருபையாய் நீர் கேட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் விடுதலை கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை கர்த்தர் கிருபையாய் தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனை முழுவதுமாய் நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் உமக்கென்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆராதிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறேன். ஏற்ற வேளையிலே உம்முடைய ஆலயம் திறக்கப்பட வேண்டும். உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை நாங்கள் வெறுத்து ஆண்டவர் எங்களுடைய சுய பெருமைகளை நாங்கள் வெறுத்து நாங்கள் உமக்குள்ளவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அர்ப்பணிப்புள்ளவர்களாக ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்கு உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நாங்கள் யாவரும் இணைந்து ஆராதிக்கின்ற ஒரு மேலான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு மீண்டும் தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திருச்சியினுடைய எதிர்கால திருப்பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவர் இந்த அருமையான நாட்களிலும் தேவரீர்
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான பட்டணத்தினுடைய ஒவ்வொரு மிஷினரிஸ் தடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய முன்னோர்களுக்காக, மிஷினரிகளுக்காக அர்ப்பணிப்போடு இந்த மண்ணில் வந்து சேவை செய்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை நாங்கள் உணர்வுகளாக நீர் ஆண்டவரே எங்களுக்கு காண்பிக்கின்ற பாதையில் நாங்கள் தொடர்ந்து முன் செல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும் தருணம் மட்டுமாக உம்முடைய பிரசனங்களோடு உடனிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திற்கு செல்கிற பொழுதும் கரைபடாதவர்களாக எங்களை காத்துக்கொள்ள நீர்களுக்கு பலன் தாரும். உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் வெளிப்படுத்த, ஆண்டவர் உம்முடைய அன்பை நாங்கள் எங்களுடைய செயல்களின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தனுடையக்கும் ஆசீர்வாதம் தெய்வீக நடத்துதலும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் யாவரும் இணைந்து பாமாலிலே 311வது பாடலை நாம் பாடுவோம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்கிற பாடல். பற்றுவேன்
யாவரும் இணைந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.